Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. நேர்களை, இந்த தொகுப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி டெஸ்ட். செய்திகளில் அடிக்கடி சார்க் அமைப்பை பற்றி பார்க்குறோம் இல்லையா? அந்த சார்க் என்றால் என்ன? அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்களா? சொல்லியிருந்தா வெல் அண்ட் குட். இல்லைங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னீங்களா, நோ ப்ராப்ளம். இந்த தொகுப்பை முழுசாக பாருங்கள். சார்க்கோட ஃபுல் ஃபார்மோடு சேர்த்து சார்க்கை மையமாக வச்சு இந்தியாவுக்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள், இதை பற்றியெல்லாம் இந்த தொகுப்பில் நம்ம பார்த்துடலாம். இந்தியாவுக்கு செக் வைக்கும் வகையில் இந்த சார்க் அமைப்பிற்கு மாற்றாக புதிய அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் நம்முடைய அண்டை நாடுகள் ஈடுபட்டு இருப்பதா செய்திகள் வந்திருக்கு. வேற எந்த நாடு? சீனா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம். ஷாங்காய் மாநாட்டில் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து போட்ட சதியை இந்தியா உடைச்சதை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செய்திகளில் பார்த்துருப்போம். அந்த சதி உடைந்த இடத்திலேயே இந்த புதிய அமைப்புன்ற அடுத்த சதியை தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது பற்றி தான் இந்த தொகுப்பில் விரிவாக பேச இருக்கிறோம். இது தந்தியின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன். பாதுகாப்பு, பயங்கரவாத ஒழிப்பு, வர்த்தகம், கலாச்சார பகிர்வு தொடர்பாக உலக நாடுகள் மத்தியில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாறதுன்றது பொதுவான ஒன்று தான். இதுவே சில நாடுகள் ஒற்றை நோக்கத்தில் ஒன்றா இணைஞ்சு செயல்பட கூட்டமைப்புகளும் உருவாக்கப்படுது. அந்த வகையில் G7, பிரிக்ஸ், G20, ஆசியான், இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு, சார்க்னு உலக நாடுகள் கூட்டமைப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். த லிஸ்ட் கோஸ் ஆன். இந்த அமைப்புகள் எல்லாம் இப்போ பெரிய சக்திகளுக்கு இடையே அதிகரித்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூலோபாய போட்டி பலதரப்பு ஒத்துழைப்பு செயல்திறன்களில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கூட சர்வதேச அமைப்புகளில் சீனா தன்னோட அதிகாரத்தை பாகிஸ்தானுக்காக வளைச்சதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் தெரிவித்தது. அந்த கண்டன அறிக்கையில் பார்த்தோம்னாலே சீனா, பாகிஸ்தான் கைவரிசை காட்டியிருந்ததை நம்மளால் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. பாகிஸ்தான் இப்போ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நான் பெர்மனன்ட் உறுப்பினர் நாடாக வேற இருக்குது. தீவிரவாதத்துக்கு எதிராக பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்ட கண்டன அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? சர்வதேச நாடுகள் குற்றவாளிகளை நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும், விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும்னு ஜென்ரிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அது இருந்துச்சு. இதுவே 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் அப்போ ஐநா பாதுகாப்பு கவுன்சில் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? கொடூரமான மற்றும் கோழைத்தனமான தாக்குதல்னு கடுமையான வார்த்தைகளால் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இந்திய அரசுக்கு நேரடியாக அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும்னு சொல்லியிருந்தது ஐநா பாதுகாப்பு கவுன்சில். பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கையில் அந்த வீரியம் மிஸ் ஆகிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. அதாவது கண்டனம் தெரிவிக்க அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட அந்த அறிக்கையில் கடுமையான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாகவும் பாகிஸ்தான் சீனாவோடு இணைஞ்சு கண்டன வார்த்தைகளை நீர்த்து போக செஞ்சிட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இப்போ அது மாதிரியான ஒரு சதியை தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் சீனாவும் பாகிஸ்தானும் போட்டிருந்தது அம்பலமாச்சு. அதனாலேயே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டு அறிக்கையில் கையெழுத்திட மறுத்திருந்தார் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டு கூட்டறிக்கையில் பஹல்காம் பற்றின எந்த குறிப்புமே இடம்பெறவில்லை. பயங்கரவாத விவகாரத்தில் இந்தியாவோட கவலைகள் அந்த ஆவணத்தில் இடம்பெறவே இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானில் இந்தியா அமைதியின்மையை உருவாக்குவதா மறைமுகமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதுக்கு மாநாட்டிலேயே சீனா பாகிஸ்தானோட மூக்கை உடைப்படும் விதமாக ஒரு சம்பவம் நடந்தது. எப்படி? சீனாவோட குவிங்டாவ் நகரில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட்டறிக்கையில் கையெழுத்திடவில்லை. இந்தியா கையெழுத்திடாமல் எதிர்வினை ஆற்றி இருந்தாலும் ஒரு முக்கியமான பிராந்திய அமைப்பில் உறவை முறிச்சுக்கிறதுன்றது பாகிஸ்தானுக்கு சாதகமாக மாறவும் இங்கே வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்தியா உண்மையை அம்பலப்படுத்தவில்லை என்றால் சர்வதேச அமைப்புகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து நான் ஒரு அப்பாவி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னதான் மற்றவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு போலி பாசாங்கு நடனம் போடுறத இன்னுமே ஈஸியாக்கி விட்டுடும். பயங்கரவாதத்திற்கு எதிராக பிராந்தியங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதில் இருக்கக்கூடிய நலன்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் இந்தியா முன்னாடி இருக்குது. இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட இந்த மாநாடு நடைபெற்ற அந்த சீனாவிலேயே சீனா, பாகிஸ்தான் மற்றொரு சதித்திட்டம் போட்டிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது தெற்காசிய நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பான சார்க் அமைப்பிற்கு மாற்றாக புதிய ஒரு அமைப்பை உருவாக்க 2 நாடுகளும் பிளான் போடுறதா தகவல் வெளியாகியிருக்கு. 1970களில் தெற்காசிய நாடுகளோட கூட்டமைப்பை ஏற்படுத்துவதன் அவசியம் குறித்து பேசப்பட்டுச்சு. பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களில் கூட்டாக செயல்படுறது உள்ளிட்ட யோசனைகள் அப்போது முன்வைக்கப்பட்டுச்சு.
தொடக்கத்தில் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற இந்தியா தயக்கம் காட்டுச்சு. தொடர்ந்து நடைபெற்ற கூட்டங்கள், ஐநா தலைமையகத்தில் நடந்த ஆலோசனைக்கு பிறகு சார்க் அமைப்பை ஏற்படுத்துவது குறித்த ஒரு ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. 1985 டிசம்பர் 8 டாக்காவில் சார்க் அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுச்சு. இந்தியா, வங்கதேசம், பூட்டான், மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் அதில் உறுப்பினராக இடம்பெற்றாங்க. பிறகு இந்த அமைப்பில் ஆப்கானிஸ்தானும் இணைஞ்சாங்க. 2005 தெற்காசிய நாடுகளை தவிர அமைப்பில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட 9 நாடுகள் பார்வையாளர்களாக இடம்பெற்றாங்க. இந்த கூட்டமைப்பில் உறுப்பினராக தன்னையும் இணைத்துக் கொள்ள சீனாவும் முயற்சி செஞ்சுச்சு. ஆனால் அது பயனளிக்கலை. சார்க் அமைப்போட மாநாடு 2014 நேபாளத்தில் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் 2016 பாகிஸ்தானில் நடைபெற இருந்தது. அப்போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் காஷ்மீர் மாநிலம் உரியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. பயங்கரவாத தாக்குதல் காரணமாக இந்தியா அந்த சார்க் மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றது. தங்கள் நாட்டு உள் விவகாரங்களில் பாகிஸ்தான் தலையிடுறதா வங்கதேசத்தில் இருந்த ஷேக் ஹசீனா அரசாங்கமும் அந்த மாநாட்டை புறக்கணிப்பதாக தெரிவித்தாங்க. மற்ற உறுப்பு நாடுகளும் பாகிஸ்தானுக்கு வர மறுத்ததால் அந்த மாநாடு நடக்கலை. விவசாயம், எரிசக்தி, கலாச்சாரம், சுகாதாரம் மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளில் சார்க் பிராந்திய மையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. டெல்லியை தலைமையிடமாக கொண்டு தெற்காசிய பல்கலைக்கழகம் 2010 நிறுவப்பட்டுச்சு. தெற்காசிய பிராந்திய அடையாளத்தோட ஒரு முக்கிய பகுதியாகவும் சார்க் இருந்துட்டு வருது. ஆனால் வழக்கமான கூட்டங்களை நடத்த முடியாத சார்க்கோட இயலாமையும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த சூழலில் தான் பிராந்திய ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு புதிய ஒரு அமைப்பை உருவாக்குவது காலத்தின் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானும் சீனாவும். இதுக்கான முயற்சிகளையும் தொடங்கியிருப்பதாக பாகிஸ்தானோட தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு. சார்க் அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இலங்கை, மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுமே இந்த புது கூட்டமைப்பில் இடம்பெறுவாங்கன்னு அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சீனா பாகிஸ்தானோட சேர்ந்து புது அமைப்பு என்ற கூற்றை வங்கதேசம் நிராகரிச்சிருக்கு. ஆனால் முகமது யூனுஸ் இப்போ நம்புற சூழல்லையா நாம் இருக்கோம்? சீனாவோட குன்மிங்கில் 3 நாடுகள், அதாவது சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் இடையிலான இந்த சந்திப்பு அரசியல் சார்ந்தது அல்லன்னு வங்கதேசம் தெரிவிச்சிருக்காங்க. பிராந்திய ஒத்துழைப்புக்கு இந்தியா சார்க்கை பயன்படுத்த முயற்சித்தாலும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சொந்த ஆதாயத்துக்காக மட்டுமே பயன்களை பெற முயற்சித்தது. சார்க் உறுப்பு நாடுகளிடையே பிராந்திய நல்லிணக்கம் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. மிகப்பெரிய உறுப்பு நாடாக இருக்கும் இந்தியா கணிசமான நிதியையும் சார்க் வளர்ச்சிக்கு வழங்கிட்டு வருது. உறுப்பு நாடுகளிடையே கல்வி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக சார்க் மேம்பாட்டு நிதி மற்றும் டெல்லியில் தெற்காசிய பல்கலைக்கழகம்னு சார்க்குக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியா வழங்கிட்டு தான் வருது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம், பயங்கரவாத எதிர்ப்பு விவகாரங்களில் சார்க் செயல்பாட்டை முடக்கவே செஞ்சுச்சு. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் பாகிஸ்தான் முக்கிய பிரச்சனைகளில் ஒத்துழைக்க மறுப்பதால் சார்க் உருவாக்கப்பட்டதோட முக்கிய நோக்கங்களே இங்கே முடங்கி போய் தான் கிடக்குது. இந்த சூழலில் தான் சீனாவோடு சேர்ந்து புதிய அமைப்பை உருவாக்க பிளான் போட்டிருக்கு பாகிஸ்தான். தெற்காசியாவில் செல்வாக்கு செலுத்தும் இந்தியா அண்டை நாடுகளோடு நட்புறவை கொண்டிருப்பதும் இங்கே அவசியமாகுது. பாகிஸ்தான் எப்பயுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடாக இருந்தாலும் இப்போ வங்கதேசமும் சீனாவை நோக்கி நகர்வது இங்கே கூடுதல் கவனம் பெற்றிருக்கு. இந்த சூழலில் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்த பாகிஸ்தான், சீனா போடும் புதிய கூட்டமைப்புன்ற இந்த வலையையும் வெட்டி எறிய வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கு என்று கருத்தை முன்வைக்கிறார்கள் பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள். இதை எப்படி இந்தியா வரும் நாட்களில் சமாளிக்க போகிறது, இந்த சவால்களை, தடைக்கற்களை தகர்த்தெறிய போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நிலுங்க சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் தெரிஞ்சுக்க வேணாமா? சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் SAARC, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், அதாவது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.